டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டாம் கட்ட ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன். ஏற்கனவே இன்று காலை முதல் கட்ட ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்றது. தற்போது இந்த இரண்டாம் கட்ட ஆய்வுக் கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், எது குறித்தான ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது? விவரங்கள். வணக்கம். நேற்று மாலை டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற அந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் ஏற்கனவே பலி எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 20 பேர் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் டெல்லி முழுவதும் உஷார் நிலை என்பது அறிவிக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தான் இன்று காலை டெல்லி பாதுகாப்பு தொடர்பாக, குறிப்பாக இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஆய்வு நடத்த மத்திய உள்துறை அமைச்சர் செயலாளர் கோவிந்த் மோகன் மற்றும் மத்திய புலனாய்வு அமைப்பின் இயக்குனர் தபன் தேக்கா மற்றும் தேசிய புலனாய்வு அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் சதானந்த் வசந்த் தேட் மற்றும் டெல்லி காவல் ஆணையர் சதீஷ் கோல்ச்சா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் டிஜிபி நளின் பிரபாத்தும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டார். இந்நிலையில் தான் இரண்டாவது கட்ட கூட்டத்தையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது கர்த்தவ்ய பவனில் தொடங்கி அந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி வருகிறார். இதில் காலை சில விஷயங்கள் என்பது குறிப்பாக இந்த புலன் விசாரணையின் முன்னேற்றம், குறிப்பாக சிசிடிவி ஆய்வுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும், தற்போது இந்த விசாரணை எந்த கோணத்தில் தற்போது செல்லுதா, ஏற்கனவே மத்திய அரசு இந்த கார் வெடிப்பு சம்பவ வழக்கை என்ஐஏ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை முழுக்க தற்போது என்ஐஏ விசாரிக்க உள்ளது. நேற்று இரவு தொடங்கிய இந்த என்ஐஏ இங்கு முகாமிட்டு அவர்கள் தரப்பில் தடயங்களை தற்போது சேகரித்து வந்த நிலையில் இந்த வழக்கை என்ஐஏ விசாரிக்க மிக மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இதில் பயங்கரவாத சதித்திட்டம் ஏதேனும் இருப்பதா என்ற ஒரு நிபுணத்துவம் என்ஐஏக்கு மட்டுமே உள்ளதால் அவர்கள் இந்த வழக்கை தீவிரமாக விசாரிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் அமித்ஷா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான இரண்டாவது ஆய்வுக் கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.